ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டே ஆஃப் ரெக்கார்டிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes இருக்கு. இந்த படத்தை ஜோயல் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜாக்சன், ஹேத்தர், ஜே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பூமிக்கு அடியில இருக்க வினோதமான உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களை அடியோடு அழிக்கிறதுக்காக பூமிக்கு வராங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அதுல இருந்து மக்களை காப்பாத்தினவங்க பேர் தான் டே ஆஃப் ரெக்கார்டிங் அப்படின்ற குரூப். அவங்களுக்கு மறுபடியும் தெரிய வருது இந்த மாதிரி ஒரு சில அட்டாக் நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கு உண்டான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவங்க மக்களையும் அலர்ட் பண்ணி வர உயிரினர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். அதுவும் மினிமம் கேரண்டியான ஒரு ஸ்டோரி பிளாட். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் வச்சு கண்டிப்பா ஒரு ஆவரேஜான படத்தை கண்டிப்பா கொடுத்துட முடியும். ஆனா இவங்க கொடுத்திருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த மாதிரி படத்துக்கு முக்கியமே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். அது நல்லா பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் டீசென்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்மும் பரவாயில்லாம இருக்கு. அதே மாதிரி அந்த உயிரினங்களை காட்டுறாங்கல்ல, அதுவும் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்ல ஓரளவு டீசென்டா எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இந்த படத்தை பயங்கர ஸ்லோ ஃபேஸ்ல எழுதி எடுத்திருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல. அந்த இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு பதட்டம் வரவே இல்லை. அந்த ஒரு தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.